ஹலோ மருமகளே, சொல்லுங்க மாமா. கிச்சன்ல பிஸியா இருக்கியாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆவி பறக்க சூடா ஒரு சூப் குடிக்கணும் போல இருக்க மருமகளே. அவ்வளவுதானே மாமா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு சூப் போடுற பதட்டத்துல நீ கைய சுட்டுக்க போற மருமகளே. நிதானமா ரெடி பண்ணு. சரிங்க மாமா. சரி, என்ன சூப் வேணும் மாமா? வெஜிடபிள் சூப் மருமகளே. சரிங்க மாமா, இத உடனே ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. பார்வதி சூப் ரெடி பண்ற போல இருக்கத்த. வாசனை மூக்க தொலைக்குது. நம்ம 3 பேருக்கு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? என்ன தீவிட்டு எருமை. அந்த ஹோட்டல்காரையும் சமையல்காரையும் கூட்டணி வச்சிருக்காளுங்க. அவங்களை எப்படி பிரிச்சு விட்டுறதுன்னு நாங்களே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? சூப்பு வேணுமா உனக்கு? சூப்பு இல்லத்த, சூடா சூப் சாப்பிட்டே யோசிச்சா மூளை நல்லா வேலை செய்யுமா அத்த? அப்படி பிரச்சனை தெரியுமா? உமா வெறுப்பேத்தாம அமைதியா இரு. அடி வாங்குவ நீ. ஆண்டி, அங்கிள் வராரு. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை. மாமா சூப் கேட்டாரு. ரூமுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள கீழே வந்துட்டாரே. சரி, இங்கேயே கொண்டு போய் கொடுப்போம். இந்த புள்ள பூச்சிக்கு தான் சூப் ரெடியாச்சா? ஐயோ மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சு காட்டுங்க. ஐயோ மாமா, ஷூ கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோங்க அங்கிள். டாக்டர் கால் பண்ணி வர சொல்றேன். ரொம்ப எரியுதா மாமா? ஏடி ஆளு டாக்டர், கொதிக்க கொதிக்க சூப்பை கொண்டு வந்து இப்படி மாமா கையில கொட்டிட்டீங்க. ஒன்னெல்லாம் மாமா ஏடி எப்ப பாரு நினைப்ப எங்கேயாவது மேய விட்டுட்டு அலைஞ்சீங்கன்னா எப்படி கவனம் இருக்கும்? ஒன்னெல்லாம் பார்வதி திட்டாத மனஜா. பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் போன் பேசிக்கிட்டு கவனக்குறைவா கீழே கொட்டிட்டேன். என்ன மாமா நீங்க திரும்ப திரும்ப இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இவளை எல்லாம் அப்படியே கோவத்துல நெரிச்சு கோல. அங்கிள், அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. ஐயோ, கொப்பளம் ஆயிடுமோ? ஏய், நீ போய் தீக்காயத்துக்கு போடுற ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வா போ. அத்த, அந்த ஆயின்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது அத்த. ஆம்லெட் எங்க இருக்குன்னு கேட்டா மட்டும் தெரியல உனக்கு? அப்படியே வச்சுக்கிட்டு. ரொம்ப வலிக்குதா மாமா? வலிக்குதா? மாமா ரொம்ப வலிக்குது போல இருக்கு. மித்ரா இன்னும் டாக்டர் வரலையா? வந்துட்டு பாரு ஆண்டி. என்ன மாமா பண்றது? ரொம்ப எரியுதா? ஐயா, கையை கொடுங்க. என்ன பண்றா இவ?
இருக்க? கொதிக்க சூப்ப கொண்டு வந்து அவர் கையில கொட்டினேன். இப்ப பத்தாதுக்கு தண்ணியை கொண்டு வந்து அதுல கைய முக்கிட்டு இருக்க. அறிவில உனக்கு? அம்மா வேண்டாம்மா. மாமா கை எடுங்க மாமா. அம்மா, நீங்க அவசரம் வேண்டாம் அதெல்லாம் கேட்டுட்டு. கை எடுங்க மாமா நீங்க. அத்தை பெரியத்த வந்துட்டாங்க. ஓ என்னாச்சு? என்னங்க? அக்கா இதோ நிக்கிறாளே இவதாக்கா. கொதிக்க சூப்ப கொண்டு வந்து மாமா கையில கொட்டி விட்டா. இல்ல அகிலா, பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. மாமா அப்பையில இருந்து இப்படிதாக்கா சொல்லிட்டு இருக்காரு. பாவம் அவரு பாருங்க வழியில எப்படி துடிக்கிறாரு. கொதிக்க சூப்ப கொட்டது மட்டும் இல்லாம அவ பாட்டுக்கு போய் தண்ணிய கொண்டு வந்து அவர் கைய பிடிச்சு தண்ணியில முக்கி விட்டாக்கா. போடு. அறிவில்லை உனக்கு? ஏன் இப்படி பண்ண? அகிலா, ஆதி டாக்டருக்கு கால் பண்ணு. ஆண்டி நான் ஏற்கனவே டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன் ஆண்டி. டாக்டர் வந்துட்டார் அத்தை. வாங்க டாக்டர் நீங்க உட்காருங்க. கையை காட்டுங்க. சூடுபட்ட கையில யார் தண்ணி ஊத்துனது? தோதோ இங்க நிக்கிறாளே இவதான் டாக்டர். அவதான் சோப்பையும் கொட்டினா அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டு வந்து மாமா கையும் முக்கி விட்டா. நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா. தீக்காயம் பட்டாலோ இல்ல இது மாதிரி சூடான எதையாவது கொட்டிக்கிட்டாலோ பாதிக்கப்பட்ட இடத்துல முதல்ல தண்ணி தாமா ஊத்தணும். சரியான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கம்மா. நிறைய பேருக்கு இது தெரியாது. பரவாயில்ல, நீ தெரிஞ்சு வச்சிருக்கம்மா. இந்த பொண்ணு மட்டும் இத சரியான நேரத்துக்கு செய்யலன்னா உங்களுக்கு காயம் ரொம்ப பெருசா இருக்கும் சார். தேங்க் காட். நோ ப்ராப்ளம். நான் எழுதி கொடுக்குற ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா சரியா போயிடும். இந்தாங்க. அப்ப நான் வர்றேன் மேடம். வர்றேன் சார். இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே. என்னதான் நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல பார்வதி. நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமா? சாதாரணமாவே உங்க முன்னாடி பேசுறதுக்கு பார்வதி பயப்படுவா. நீங்க கோவமா இருக்கும்போது எப்படிமா பேசுவா? இட்ஸ் ஓகே. அகிலா, வாமா மாடிக்கு போலாம்.
நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாம். அகிலா, 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 என்னாச்சு அகிலாக்கு? என்னாச்சு அகிலா? உன்னை பார்த்தா உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நடந்ததை நினைக்கும் போது என் மனசுல குழப்பம் மட்டும் இல்லைங்க, அதிர்ச்சியாவும் இருக்கு. என்ன அகிலா சொல்ற? நீ இப்படி அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? இந்த காயம் ஏற்பட்டதை பத்தி சொல்றியா? உங்க கையில ஏற்பட்ட காயம் சீக்கிரம் ஆறிடுங்க. ஆனா ஆதியால என் மனசுல ஏற்பட்ட காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. நீ என்ன சொல்ற அகிலா? ஆதியால உன் மனசுல காயம் ஏற்பட்டிருக்கா? ஆதி என்ன பண்ணா? எப்பவுமே என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத ஆதி இன்னைக்கு என்ன பார்த்து நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாமா அப்படின்னு என்ன கேட்டானே, அத மறந்துட்டீங்களா? அது ஆதி உன்னை எதிர்த்து பேசணும்னு அப்படி கேட்டிருக்க மாட்டான் அகிலா. என்ன நடந்ததுன்னு விசாரிக்காம பார்வதி அடிச்சல்ல, அதனால பொறுமையா விசாரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டிருப்பான். ம், இதுக்கு முன்னால நான் எத்தனையோ தடவை பார்வதியா அடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் ஆதி ஒரு வார்த்தை கூட இப்படி பேசினது இல்லையே. ஆனா இன்னைக்கு அவன் அப்படி பேசினது எனக்கு புதுசாவும் புதிராவும் இருக்குங்க. அகிலா, நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம். நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது. அதுக்காக வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. ஆதி அம்மா பிள்ளை அகிலா. உன் மனசு வருத்தப்படுற மாதிரி அவன் என்னைக்குமே நடந்துக்க மாட்டான். தூங்குமா. அம்மா அடிச்சதை நினைச்சு வருத்தப்படுறியா? இப்ப நீ அம்மா மேல வருத்தத்தில் இருக்கியா, இல்ல என் மேல கோவத்தில் இருக்கியா? அம்மா மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் உங்க மேலதான் கோவமா இருக்கேன். என் மேல கோவமா இருக்கியா? என்னாச்சு? என் மேல என் கோவம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? பாத்தீங்களா, என் மேல உள்ள காதல்ல நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. இத்தனை நாளா அம்மாவுக்கு எதிரா ஒரு வார்த்தை நீங்க பேசினது இல்ல. ஆனா இன்னைக்கு அம்மா செஞ்சது தப்புங்கிற மாதிரி அம்மாவுக்கு எதிரா பேசுனீங்க மாமா. அப்பா பேச்ச தட்டாத ஸ்ரீராமன் மாதிரி அம்மா பேச்ச தட்டாத மகன்னு இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த நல்ல பேருக்கு என்னால கெட்ட பேர் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அம்மாவை எதிர்த்துலாம் பேசல. நீங்க கொஞ்சம் பொறுமையா விசாரிச்சிருக்கலாம் தானே சொன்னேன். பொறுமையா விசாரிச்சிருக்கலாம்னு சொன்னாலே
அதுக்கு நீங்க அவசரப்பட்டுட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னு தானே அர்த்தம் மாமா. நீங்க அம்மா கிட்ட அப்படி கேட்டதும் அம்மா முகம் எப்படி மாறி போச்சுன்னு கவனிச்சீங்களா? அம்மா தானே என்ன அடிச்சாங்க, அடிச்சிட்டு போறாங்க. என்ன திட்டவும் அடிக்கவும் அம்மாவுக்கு உரிமை இல்லையா? அதுக்காக என்ன நடந்துச்சுன்னே தெரியாம விசாரிக்காம உன்னை அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒரு புருஷனா அதை பார்த்துட்டு என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீங்க ஒரு பொறுப்பான புருஷனா நடந்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்னால அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல மன வருத்தம் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, என் மாமியார் ஆதிக்காடு ஒரு அகிலாண்டேஸ்வரி தன்னோட மகன் முன்னாடி கூட தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை வந்துடவே கூடாது. அதனால இனிமே அம்மா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் அம்மாவை எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. இப்போ நான் அதான் சொல்றேன், நான் அம்மாவை எதிர்த்துலாம் பேசல. அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமே அம்மா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் அம்மா மனசு சங்கடப்படுற மாதிரி நீங்க அவங்களை எதிர்த்து பேச மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்போ இப்படி ஒரு சத்தியம் தேவையா? எனக்கு தேவை, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். சத்தியம் பண்ணி கொடுங்க. என் அம்மாவுக்கு எதிரா அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன். போதுமா? உங்களுக்கு என் மேல கோவமா மாமா? உனக்கு உன் புருஷனை விட உன் மாமியார் தான் பெருசா போயிட்டாங்கல்ல? அப்படி இல்ல மாமா, மருமக வந்து அம்மா மகனை பிரிச்சுட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. மாமியாருக்கு நல்ல மருமகளா நடந்துக்கிட்டா மட்டும் போதுமா? புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்க வேண்டாமா? எங்க சுத்தி நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆளை விடுங்க, நான் போகணும். போகணும்னு சொல்ற.